தொடர்ந்து கங்கா கேட்குறாங்க, "நீ வந்து யமுனா கிட்ட ஃபோன் குடுறியா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காவேரி யோசிக்கிறாங்க. யமுனாவாக்கா? அவள் உள்ளே இருக்காக்கா, கொஞ்ச நேரம் பார்த்து கால் பண்ண சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சரிக்கா நான் அப்புறம் பேசணும்னு வச்சுடுறாங்க. என்ன இவ யமுனா கிட்டே ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறா? என்னதான் நடக்குது? ஒன்றும் புரியல. இவனுங்க 2 பேரும் எங்கே தான் போனாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்கா இங்கே எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் விஜய் கூட சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டாங்களாம், இங்கே இல்லையா? எதுக்குடி இப்போ திடீர்னு? என்னன்னு தெரியல, விஜய் கூப்பிட்டாரா, அதனால் வந்து கிளம்பிட்டாங்களாம் அப்படின்னோன்னே, அப்படியா, சரி விடுடி, அவளும் ஒரு மாதிரி இருந்தா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே வந்து கங்கா யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. டாக்டர் வந்து வெளியே போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம யமுனாவை. யமுனா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கதிர அழறாங்க. வேறு வழி இல்லைங்க, ரொம்ப வந்து அதிகமாக சாப்பிட்டுட்ருக்காங்க, அதனால் வந்து அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஆனால் அவங்க மனநிலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரியே இல்லை. முதல்ல வந்து பேஷண்ட் ஒத்துழைக்கணுங்க, அவங்க வந்து ஒத்துழைக்கல. அதனால் வந்து பிரச்சனை வந்து பெருசாகிடுது. அவங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நல்லபடி வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு காவேரி கதிர அழறாங்க. அதுக்கப்புறம் காவேரி, அழாத காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காரு நம்ம வந்து நிவின். நிவின் வந்து அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. காவேரி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. ப்ளீஸ் வந்து நிவின், எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு காவேரி, என்ன பண்ணணும் சொல்லு. நீங்கள் போயிட்டு யமுனா கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா? நான் யமுனா கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? ப்ளீஸ், அவளை வந்து இப்போ நம்ம முடிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவள் மனசார வந்து இங்கே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அவள் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை அவளுக்கு நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு நீங்கள் வந்து அவகிட்ட அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லை காவேரி, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ப்ளீஸுங்க எனக்காக செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே சரி, இப்போ நான் என்ன தான் செய்யணும், நீங்கள் போய் அவகிட்ட பேசுங்க, நீங்கள் பேசினாவே அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைப்பா, அப்புறம் அவள் சீக்கிரமாகவே சரியாயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. ப்ளீஸ் நிவின், ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நிவின் உள்ளே போகிறாரு. மேடம், இவர் உள்ளே போட்டோம், இவர் குரல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவள் ஒத்துழைப்பா, அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதால் நிவினை உள்ளே அனுப்புகிறாங்க. நிவின் வந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. சார் பேசுங்க சார் அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் பேச ஆரம்பிக்கிறாரு, கையை வந்து பிடிக்கிறாரு. யமுனா ப்ளீஸ், யமுனா தயவு செய்து எழுந்துக்கோ, சரி நீ என்ன சொல்கிறியோ அதன்படி நான் கேட்குறேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கோவப்படவே மாட்டேன், நான் நிவின் வந்திருக்கேன் யமுனா, ப்ளீஸ் யமுனா எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக யமுனா வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. உடனே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடி வந்து நடந்துட்டுருக்கு. அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் யமுனா கிட்டே பேசினேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க, அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடி நடந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்றாங்க. மறுபடியும் காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. யமுனா எப்படியாவது பொழைச்சி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி அழாத, கண்டிப்பாக யமுனா பொழைச்சிப்பா, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வைக்க பார்க்குறாரு. நம்ம காவேரியோட கை வச்சு ஆறுதல் சொல்கிறதுக்காக. உடனே காவேரி வந்து பட்டுன்னு கையை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு நிவின் அப்படின்றாங்க. இல்லை காவேரி, நீ அழறேன்னு சொல்லிட்டு தான், பரவாயில்ல நிவின், நான் வந்து அழுதுட்ருக்கேன், நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க காவேரி. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் காலை எடுக்கலை. விஜய் நேரம் வந்திருப்பாரு, ஏன் கால் எடுக்கலை? ஒரு வேளை அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை பற்றி கேட்பாங்களே, அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் அவர் இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி என்னாச்சு அப்படின்னு. இல்லை விஜய்க்கு தானே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க, யமுனா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால் அவர் வீட்டுக்கு போகாத வரைக்கும் நல்லது, அதனால தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் எடுக்கவே எடுக்கல. ஐயோ விஜய் வேறு எடுக்கலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பயந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து சரி ஒரு வாய்ஸ் நோட்டாவது அமுச்சு விடுவோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்து போலீஸ் வந்து அங்கே வராங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் போலீஸ் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி கேஸுக்கெலாம் போலீஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்களா காவேரி, ஃபார்மாலிட்டிஸா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், யமுனாவோட கேஸ் வந்து போலீஸ் கேஸ் ஆச்சு, பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு காவேரி வந்து எப்படி ஏதாவது செய்யுங்க நிவின்றாங்க. இல்லை காவேரி, எதுவும் செய்ய முடியாதுன்றாரு. போலீஸ்கிட்டே பேசி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து கண்டிப்பாக இந்த கேஸ் நாங்கள் எடுத்து தாங்க தீர்வோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரியால் தாங்கிக்க முடியல, கதிரி அழறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் பார்த்தோன்னா காவேரி ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக கதிரி அழறாங்க. என்ன காவேரி, ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. காவேரியும் பார்த்து வந்து கலங்கி நிற்கிறாரு. நிவின். இதோட முடியுது.